ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 757வது நாமாவளியாக ஓம் லோகவந்தியாய நமாக. முருகப்பெருமான எல்லா உலகத்தினராலும் வணங்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர், அனைத்து லோகத்தையும் காக்கக்கூடியவர் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த நாமாவளி எல்லா உலகத்தாராலும் வணங்கப்படுபவராக இருக்கார். அப்போ இறைவனை வணங்குவதால் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த 2 வினைகளும் மலங்களும் தானாக விலகிவிடும். அந்த ஜீவனுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அந்த இறை சக்தியை நம்ம ரசிக்கணும். அப்படி அந்த இறைவனை சிந்திக்கும் பொழுது அந்த பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுதான் அடியார்கள்லாம் நமக்கு வழி காமிச்சிருக்கா. திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா, சிவகாம சுந்தரி தன் வரபாலா, கந்தா நின் செயலே விரும்பி உளம் நினையாமல், இறைவனே நினைக்காமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா வளைந்து உழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அப்படின்னு கேட்குறார். எதற்காக அப்படின்னா, அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. அந்த ஞானம் வந்தால் மட்டும்தான் இன்பமானது இந்த உயிருக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறார். அவரை வர்ணிக்கும்போது நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றுமறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே அப்படின்றார். மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணார்னா நவநீதமும் திருடின்றார். அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்டாரா அப்படின்னா, வெண்ணெய்ன்றது பக்குவப்பட்ட ஆத்மாவை குறிக்கக்கூடியது. அப்படி அந்த பக்குவப்பட்ட ஆத்மாக்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக சில லீலைகளை எல்லாம் அவர் செய்தார் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே அப்படின்வார். இவர் எப்பேற்பட்டவர்ன்றதை சொல்லுவார். நவலோகமும் கைத்தொழ நிஜதேவ அலங்கரித்த நலமான விஞ்சை கரு விலை கோவே. 9 கண்டத்தில் இருக்கக்கூடிய உயிர்களும் தொழக்கூடியவர். அவருடைய அனுக்கிரகம் எப்பேற்பட்டதுன்னா, தேவயானையங் குரமின் மணவாளா, சம்பரமுரு திரள் வீரா, மிஞ்சு கதிர் வடிவேலா, திருவாவினன்குடியில் வருவேல் சௌந்தரிக ஜெகமேல் மெய்கண்ட விரல் பெருமாளே அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி அந்த முருகனுடைய பிரபாவம் அப்பேற்பட்டது. அதை தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் வணங்க தகுந்தவராக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் லோகவந்தியாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹ.